அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா பிரேசிலிடமிருந்து எம்பயர் ஏர்கிராப்டினை வாங்க ஒப்புக்கொண்டால் இந்திய தயாரிப்பான ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பிரேசில் வாங்க தயாராக இருக்கிறது. நியூ டெல்லியில் நடைபெறும் இந்தோ பசிபிக் ஆர்மிஸ் சீஃப்ஸ் கான்பரன்ஸுக்கு வந்திருந்த பிரேசிலிய ஆர்மி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஜெனரல் பெர்னாண்டோ ஜோஸ்லின் சாதனா சோரோஸ் இ சில்வா தற்போது பிரேசிலிய ஆர்மி பயன்படுத்தி வரக்கூடிய வயதான M114A1 கோவிச்சர்களை மாற்றுவதற்காக இந்திய பீரங்கி கண்களை குறிப்பாக OFB ஆல் உருவாக்கப்பட்ட தனுஷ் 155mm 52 காலிபரில் 40 யூனிட்டுகள் மற்றும் DRDO வால் உருவாக்கப்பட்ட அட்வான்ஸ்ட் டவுட் ஆர்ட்டிலரி கன்ஸ் ATAGS மேம்பட்ட இழுக்கப்பட்ட பீரங்கி துப்பாக்கி அமைப்பு ஆகியவற்றை வாங்க தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இருந்தாலும் இது பண்டமாற்ற ஒப்பந்தம் மூலமாக, அதாவது பிரேசிலிடமிருந்து எம்பயர் விமானங்களை இந்தியா வாங்க ஒப்புக்கொண்டால் இந்தியாவுக்கு பிரேசில் தர தயாராக இருக்கிறது என்று கூறினார். ஆனாலும் பிரேசிலிய எம்பயர் விமானம் பற்றி குறிப்பிடாமல் இந்திய விமானப்படை தற்போது 40 மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட்களை வாங்குவதற்காக இந்தியன் ஏர்போர்ஸ் அதனுடைய நெட்ரா MK1A ஏர்பான் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் AWACS ஃபிளீட் வான்வெளி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு AWACS ஃபிளீட் 6 EMB 145 ஏர்கிராப்ட்களை வாங்குவதற்கான ஆய்வுகளை செய்து வருகிறது. அதற்கு பதிலாக இந்தியாவுக்கு பிரேசிலிய எம்பயர் தனது C390M நடுத்தர தூர போக்குவரத்து விமானங்களை இந்தியாவுக்கு வழங்க விரும்புகிறது. EMP 145 சீரியஸ் உற்பத்தியை 2020 நிறுத்திவிட்டாலும் கமர்ஷியல் மார்க்கெட்டில் இன்னும் கணிசமான எண்ணிக்கையில் இந்த வகையான விமானங்கள் உள்ளன. சுமாராக 700 யூனிட்டுகள் தயாரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 500 யூனிட்டுகள் இயக்கத்தில் உள்ளன. பயன்படுத்திய விமானங்களை AWACS தரமாக மாற்றுவதற்காக இந்தியன் ஏர்போர்ஸ் தற்போது பரிசீலனை செய்து வருகிறது. இந்த முன்மொழிவு இந்தியாவுடனான பரஸ்பர நன்மை பயக்கக்கூடியதாகவும் பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை ஆராய பிரேசிலின் விரும்புகிறது. மேலும் அதன் ஏர்கிராப்ட் மேனுஃபேக்சர் அதன் விரிவான எக்ஸ்பீரியன்ஸை மேம்படுத்துகிறது. குறிப்பாக எம்பயர் உடனான சாத்தியமான பரிமாற்றம் இந்த இரண்டு நாடுகளின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும். அதைத் தொடர்ந்து வலுவான இரண்டு நாட்டு உறவுகளும் வளரும். Dear friends, futuristic infantry combat vehicle-க்கான HVACA-ஐ உருவாக்குவதற்காக அவானி சீக்கஸ் பார்ட்னர்களை தேடுகிறது. இந்திய பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதில் மேக் இன் இந்தியா மாதிரியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு வளர்ச்சி அடைய கவச வாகனங்களின் நிகாம் லிமிடெட் அவானி முன்மொழிவுக்கான ரிக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனை வெளியிட்டிருக்கிறது. இதற்காக இந்தியன் இண்டஸ்ட்ரியில் உள்நாட்டு டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸை நிபுணத்துவத்தை பயன்படுத்தி சவால்களை முறியடிக்கவும் ஃபீல்ட் ஆஃப் மிலிட்டரி வெஹிக்கிள் வடிவமைப்பு, உற்பத்தி மற்றும் இன்டகிரேஷன் ஆஃப் ஹீட்டிங், வெப்பமயமாக்கல், வென்டிலேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் துறையில் அனுபவமிக்க HVAC அமைப்புகளின் பங்காளிகளுடனான ஒத்துழைப்பை வழங்க முயற்சி செய்கிறது. ஃபியூச்சரிஸ்டிக் இன்ஃபன்ட்ரி காம்பட் வெஹிக்கிள்களின் நவீன யுத்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்திய ஆயுதப்படையின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன்களை உறுதி செய்ய வடிவமைக்கப்பட்ட அதிநவீனமான FICV யானது இன்டகிரேட் பவர் பேக் IPP ஒருங்கிணைந்த பவர் பேக் IPP உடைய எடை உட்பட தோராயமாக 23 டன்கள் மொத்த வாகன எடையாகவும் அப்ராக்சிமேட்டாக பரிமாணங்கள் 7.5 மீட்டர் நீளமும் 3.56 மீட்டர் அகலமும் 2.9 மீட்டர் உயரமும் உடையதாகவும் இன்டகிரேட்டட் பவர் பேக் IPP ஆனது 25 கிலோவாட்ஸ் மின் உற்பத்தியுடன் பொருத்தப்பட்ட என்ஜின் அல்லது டிரான்ஸ்மிஷனில் இருந்து வழங்கப்படும்படியாகவும் 3 பேர் கொண்ட ஸ்குவாட்ரான் குழுவிற்கு
8 பணியாளர்கள் கொண்ட குழுவிற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் பல்துறை திறன்களை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டு ஏறக்குறைய 30 கியூபிக் மீட்டர் என்ற பயணிகளின் வசதி பாதுகாப்புக்கு இடமளிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு சூழல்களில் சரியான உகந்த செயல்திறனை உறுதி செய்வதற்காக டெம்பரேச்சர் அண்ட் ஆல்டிடியூட் ரேஞ்ச் வெப்பநிலை மற்றும் உயர் வரம்புகளில் வாகனமானது சிறப்பாக இயங்கக்கூடிய நிலைகளை பங்குதாரர் தீர்மானித்தது. சமவெளிகள், பாலைவனங்கள் மற்றும் மவுண்டைன்ஸ் போன்ற பல்வேறு நிலப்பரப்புகளில் சிறந்து விளங்கி நவீன போர் சவால்களை எதிர்கொள்ள தேவையான மாடர்ன் வார்ஃபேர் நெகிழ்வுத்தன்மையுடன் குளிர்ந்த மலைச்சூழல்கள் மற்றும் சூடான பாலைவன சமவெளிகள், பரந்த அளவிலான வெப்பநிலை மற்றும் உயரமான நிலைகளில் செயல்படக்கூடிய திறனுடன் பல்வேறு ஈரப்பதமான நிலைகளுக்கும் ஏற்றதாகவும் சுத்தமான மற்றும் தூசி நிறைந்த சூழலில் சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் FICV-ஐ உருவாக்க AVAIN கவச வாகனங்களில் நிகாம் லிமிடெட் முயற்சி செய்கின்றது. இந்தியன் ஏர்போர்ஸ் HAL நிறுவனத்திடமிருந்து மேம்பட்ட டோர்னியர் 228 விமானத்தின் முதல் தொகுதியை பெற்றிருக்கிறது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் மூலமாக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட 6 அப்கிரேட் மேம்படுத்தப்பட்ட டோர்னியர் 228 விமானங்களின் ஃபர்ஸ்ட் ஏர்கிராப்டை இந்தியன் ஏர்போர்ஸ் வாங்கியிருக்கிறது. 667 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த விமானங்களை இந்தியன் ஏர்போர்ஸுக்காக வாங்குவதற்காக மார்ச் ஏப்ரலில் தி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி இந்த கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்கிரேட் டோர்னியர் 228 ஏர்கிராப்ட் நியூ என்ஜின்கள், காம்போசிட் கலப்பு புரோப்பல்லர்கள், அட்வான்ஸ்டு ஏவியோனிக்ஸ் மற்றும் மாடர்ன் கிளாஸ் காக்பிட், நவீன கண்ணாடி உட்பட பல்வேறு மேம்பாடுகளை கொண்டிருக்கிறது. முதலில் வழி போக்குவரத்து மற்றும் கம்யூனிகேஷன் டாஸ்க் தகவல் தொடர்பு பணிகளுக்கு இந்தியன் ஏர்போர்ஸ் பயன்படுத்தியது. இந்த விமானங்கள் ட்ரெயினிங், டிரான்ஸ்போர்ட் பைலட்ஸ் போக்குவரத்து விமானிகளுக்கு பயிற்சி அளிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 6 ஏர்கிராப்ட்களின் புதிய தொகுப்பில் ஃபியூல் எஃபிசியன்ட் என்ஜின் எரிபொருள் திறனுள்ள என்ஜின்கள் மற்றும் 5 பிளேட்டட் காம்போசிட் கலப்பு புரோப்பல்லர்கள் பொருத்தப்பட்டு இருக்கின்றன. இதனால் இவை ஷார்ட் ஹால் ஆபரேஷன் குறுகிய தூர நடவடிக்கைகளுக்கு மிகவும் பொருத்தமானவை. அவை அரை தயாரிக்கப்பட்ட அல்லது ஷார்ட் ரன்வேகளில் குறுகிய ஓடு பாதைகளில் இருந்தும் செயல்பட முடியும். இவை இந்தியாவின் வடகிழக்கு மற்றும் தீவுகளில் பயன்படுத்தக்கூடியதாக ஆக்கப்படுகின்றன. டோர்னியர் 228 ஏர்கிராப்ட் ஆனது பல்வேறு நோக்கங்களுக்காக பொருத்தமான பல்துறை லைட் வெயிட் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் ஆகும். இது பயணிகள் போக்குவரத்துக்காகவும் கடல்சார் கண்காணிப்புக்காக இந்தியன் ஏர்போர்ஸ் பிளீட்டில் சேர்ப்பது போன்ற தொலைதூர மற்றும் சவாலான பகுதிகளில் அதன் செயல்பாட்டு திறன்களை கணிசமாக பயன்படுத்தும். பிராந்திய கூட்டாண்மை மற்றும் ஒத்துழைப்பினை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்தியன் ஏர்போர்ஸ் தனது டோர்னியர் 228 கடல் ரோந்து விமானத்தை ஸ்ரீலங்கா ஏர்போர்ஸுக்கு கொடுத்திருக்கிறது. இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீடித்த ஒத்துழைப்பை எடுத்து காட்டுகிறது மற்றும் பிராந்திய ஒற்றுமையின் முக்கியத்துவத்தையும் இது வலியுறுத்துகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.